பெறுமதி குறையும் போது அத வாங்கணும். அதுல பெறுமதி கூடும்போது அத விக்கணும். அது ஒரு கம்பெனியோட ஷேரா இருக்கலாம், கரன்சிஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இதான் சிம்ப்ளி ட்ரேடிங். ரீசென்ட் டைமா நெறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க. ட்ரேடிங்ல நம்ம பிசினஸ் பண்ணலாமா? ட்ரேடிங்ல ஏர்ன் பண்ணலாமான்னு சொல்லி. எங்க வாங்கணும்? எப்படி வாங்கணும்? எவ்வளோ காலத்த ஹோல்ட் பண்ணணும்? இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட நாலேட்ஜ் இல்லாம நீங்க அதுல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க நல்லா விளங்கிக்கோங்க. அதுக்கு பூரண நாலேட்ஜ், அதை பத்தின பூரண தெளிவும் அறிவும் இருந்தால் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லாக முடியும். நிறைய ஸ்கேம் இருக்கு. ட்ரேடிங் நீங்க 10 ரூபா போடுங்க உங்களுக்கு 20 ரூபா வரும், நீங்க 30 ரூபா போடுங்க உங்களுக்கு 50 ரூபா வரும்னு சொல்லி நிறைய ஸ்கேம் இருக்கு. நாங்க உங்களுக்கு டீச் பண்றோம், நாங்களே உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தாரோம், கேபிட்டல் தாரோம். எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு இந்த ஸ்கேம் இருக்குன்னு சொல்லி சொன்னா அவங்களே டீச் பண்ணிட்டு அவங்களே உங்களுக்கு ஒரு பிளேஸ் எடுத்துருவாங்க. ஆனா உள்ளால அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகும், உங்களுக்கு அதுல ஒரு மிச்சம் தான் வர மாதிரியும் இருக்கும். நீங்களே டிரெக்டா ட்ரேட் பண்ணலாம், பட் ரொம்ப ஜாக்கிரதையா ட்ரேட் பண்ணுங்க. எங்க இதை உண்மையாவே படிக்கலாம், இந்த ட்ரேடிங்கை பத்தின முழு தகவல்களை எங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னா நான் கமெண்ட்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரை பின் பண்றேன். வாட்ஸ்அப்புக்கு நீங்க ஹாய் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி நீங்க மெசேஜ் போடுங்க. நான் ட்ரேட் பண்ணல, ட்ரேட் சம்பந்தப்பட்ட ஸ்டடிஸும் நான் தரல, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இங்க படிங்க, இந்த மாதிரி சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ நீங்க அதை ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்க உங்களோட சொந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணி அது பிஸ்னஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பட் ஒன் திங் நீங்கள் மைண்டில் கண்டிப்பாக வச்சுக்கொள்ளணும், அது ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொறுமை வேணும். நீங்கள் காசை போட்ட உடனே உங்களுக்கு காசு வராது. ரொம்ப பொறுமையாக காலம் எடுக்கும், நாள் எடுக்கும். நீங்கள் அதில் படிக்கணும், நீங்கள் அதில் தேர்ச்சி பெறணும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ப்ராஃபிட்டை அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஏர்ன் பண்ண முடியும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர்.